அரை இன்ச்சு இல்லை, 1 இன்ச் இஞ்சியும் ஒரு 7லேருந்து 8 பூண்டையும் நம்ம முதல்ல இடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 வெங்காயமும் 2 தக்காளியும் நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நான் குடமிளகா 3 கலரில் வச்சுருக்கேன். அந்த 3 கலர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டிக்கிறேன். அப்படி கலர் கேப்சிகம் உங்ககிட்ட இல்லைன்னா க்ரீன் கேப்சிகமே நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஸோ நான் இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சிக்கன் டிக்கா மசாலாவை சிக்கன் டிக்காவை தந்தூரில் தான் குக் பண்ணுவாங்க. வீட்டில் எங்கே இருக்குது, எப்படி பண்ண முடியும்? அதைத்தான் நான் பண்ண போகிறோம். தந்தூரி அடுப்பு இல்லாமல். ஆனால் வீட்டில் இருக்கிறத வச்சு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும்ல தந்தூரியில் வச்சு எடுக்கும்போது, அதெல்லாம் எதையுமே மிஸ் பண்ணாமல் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இந்த சாம்பார் பொடியவே பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். அதனால தனித்துவமாக உங்கள் வீட்டுக்கே பிரத்யோகமாக அரைச்ச மாதிரியான டெக்ஸ்சரும் ஃபீலும் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். என் அன்பு வணக்கம். டிக்காவோ கபாபோ எதுவாக இருந்தாலும் 2 மேரினேஷன் பண்ணோம். அப்படி 2 மேரினேஷன் பண்ணால் தான் அதோட ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப டெப்த்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். 2 மேரினேஷனும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணி ஒரு 15 to 20 minutes வச்சுருந்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் மேரினேஷன் எப்படின்னு பார்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா இடித்து வச்ச இஞ்சி பூண்டில் பாதியை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், 2வது மேரினேஷனை ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் நான் கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். அதோட 3 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 4 சிட்டிக்கை மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கன்ஃபார்மாக ஒரு 25 to 30 minutes நல்லா ஊறணும். இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வட்டி வச்சுருந்தோம்ல, இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அதெல்லாம் போட்டு ஃபாஸ்ட்டாக சிக்கன் டிக்கா மசாலா அடிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இடித்து வச்சுருந்த மிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டை இடித்து போட்டதுனால நான் முதலையே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விழுதாக சேர்க்குறதா இருந்தால் வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 சிட்டிக்கை மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை கிரில் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரை கிலோ சிக்கனையும் நம்ம கிரில் பண்ணியாச்சு. நீங்கள் நோட் பண்ணிங்களா? எல்லா சிக்கனுமே போன்லெஸ் சிக்கன், அதுவும் லெக் சிக்கன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா பிரஸ்ட் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் லெக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிரில் பண்ணோம்ல நம்ம தோசைக்கல்லில் நிறைய கேரமலைசேஷன் ஆனது நிறையவே இருக்குது. அந்த தோசைக்கல்லில் ஒட்டிகிட்ருக்கும்ல, அது ரொட்கர்லேயே ரொம்ப பெஸ்ட் பார்ட். அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம கேப்சிகமும் ஆனியனும் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சியர் பண்ணி எடுத்துட்டா அதில் இருக்க எல்லா ஃப்ளேவரும் அப்படியே வெளியே வந்துடும். அதையும் போட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இந்த சிக்கனை நான் வந்து ஹாஃப் டன் தான் பண்ணியிருக்கேன். காரணம் நம்ம கிரேவியில் திருப்பி போட்டு குக் பண்ணுவோம்ல, அதில் மிச்சம் ஆகிடும். நீங்கள் சிக்கன் டிக்காவாக பண்ணி சாப்பிட்ணும், அப்படியே மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னா தோசைக்கல்லில் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிடுங்க. இப்போது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன தெரியுமா,
நம்ம ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ போயிட்டு சிக்கன் டிக்கா மசாலா ஆர்டர் பண்ணோன்னா அது ஒரு ஸ்மோக்கினஸ் வரும். அதுக்கு காரணம் அவங்க தந்தூரி அடுப்பில் குக் பண்ணுவாங்க, அந்த கறி அடுப்பில். வீட்டில் அந்த மாதிரி கறி அடுப்பு கிடையாது தான். ஆனால் அந்த ஃப்ளேவர் கொண்டு வரேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சிம்பிள். அது என்னென்னா, நம்ம வீட்டில் தேங்காய் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காவை சிரட்டையை தூக்கி போட்டுருவோம். அந்த சிரட்டையை எடுத்து நம்ம வீட்டு அடுப்பில் வச்சு ஃபயர் பண்ணுங்கள். கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும். எரிஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சப்புறம் கங்கு மட்டும் இருக்கும். அந்த கங்கை எடுத்து ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி 2-3 ட்ராப் எண்ணெயை ஊற்றி கவர் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற மாதிரி சூப்பராக அதே ஸ்மோக்கினஸ் வந்துடும். வாவ், 10 நிமிஷத்தில் எவ்வளோ சூப்பராக ஸ்மோக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்லோ ஃபயரில் வச்சு தரல, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். போட்டு நான் 1/2 டம்ளர் தண்ணி திருப்பி சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் க்ரீம் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஃப்ரெஷ் க்ரீமே கிடைக்காதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்ச்சின பாலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கட்டத்துக்கு வந்துட்டோம். அது என்னென்னா, கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணுறது. கையில் க்ரஷ் பண்ணி சேர்க்க வேண்டியதான். நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி சேர்த்துக்க போகிறேன். நான் மிளகு எதுக்கு சேர்க்குறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ மூலமாக வந்தவங்களுக்கு தெரியாது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக புறத்தை ஒசத்துற அளவுக்கான வீடியோ இது, தரமானது, போய் பாருங்கள்.